ராணுவ கொள்முதல் ஊழல் தொடர்பாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மற்றொரு உயர் ராணுவ அதிகாரியை கைது செய்துள்ளது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமையகத்தில் வாக்குமூலம் அளிக்கும் போது சம்பந்தப்பட்ட மூத்த ராணுவ அதிகாரி இன்று காலை 11 மணிக்கு கைது செய்யப்பட்டதாக MACC-யின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். மேல் விவரங்களை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். ஆனால் அந்த அதிகாரி காலை 10 மணிக்கு MACC அலுவலகத்திற்கு வந்ததாக அவர் தெரிவித்ததாக செய்தி வெளியானது. தனித்தனியாக முன்னாள் ராணுவ தலைவர் ஹபீசுடீன் ஜந்தான் ஜனவரி 12ஆம் தேதி விடுவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஹபீசுடீன் முன்பு 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டார். மூத்த ராணுவ அதிகாரி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகளில் பெரிய அளவில் பணம் வரவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து ராணுவ ஒப்பந்தங்களை பெற்ற நிறுவனங்களுக்கு சொந்தமான கணக்குகளில் இருந்து மாற்றப்பட்டதாக கூறப்படும் பெரிய அளவில் பணம் வரவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து ஹபீசுடீன் விடுப்பில் வைக்கப்பட்டார். அவரது 2 மனைவிகளும் MACC-யால் கைது செய்யப்பட்டு அதன் விசாரணைக்கு உதவுவதற்காக ரிமாண்ட் செய்யப்பட்டனர். ஊழல் தடுப்பு அதிகாரிகள் ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய 26 நிறுவனங்களின் உரிமையாளர்களையும் விசாரித்து வருகின்றனர். 2023 முதல் பல நிறுவனங்கள் அதிக மதிப்புள்ள ராணுவ ஒப்பந்தங்களை மீண்டும் மீண்டும் பெற்றுள்ளதாக அவர்கள் கூறினர். விநியோகம் மற்றும் பராமரிப்பு திட்டங்களுக்கு ஈடாக மூத்த ராணுவ அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக சந்தேகிக்கப்படும் 17 நிறுவன இயக்குநர்களுக்கு 5 நாள் தடுப்பு உத்தரவை ஊழல் தடுப்பு நிறுவனம் பெற்றுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.